ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக அரசு வெற்று அறிவிப்புகளை மட்டுமே வெளியிடுகிறது. கடந்த 4 பட்ஜெட்டுகளில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எவை எவை என வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயாரா என டாக்டர் ராமதாஸ் கேட்டார். பார்லிமெண்டில் நடந்த மோதல் குறித்தும் திண்டுக்கல்லில் டோல்கேட்டை மக்களே சூறையாடியது குறித்தும் கேட்ட கேள்விகளுக்கு ராமதாஸ் பதிலளித்தார். நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரசாத் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு எம்பிகள் நாகரிகமற்றவர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்தில் சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு கோரி மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டார்னா அதை விட்டு போக வேண்டியதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? டாஸ்மார்க் தொடர்பாக அமலாக்கத்துறை ரைடு நடத்திருக்கிறாங்க 100 இடங்களில். நடந்துருக்கு. ஒரு 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சொல்றது? அதாவது நாம் டாஸ்மாக் கடையும் வேணாம், ஒரு சொட்டு சாராயம் கஞ்சா எதுவுமே வேணாம், இந்த மும்மூர்த்திகள் அவங்ககிட்ட இந்த வரதான் கேட்பேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறேன். அதனால் அதில் ஊழல் நடக்கத்தான் செய்யும், நடந்துட்டு தான் வருது. அதனால் டாஸ்மாக் எடுத்துட்டா ஊழல் செய்ய முடியல. திண்டுக்கல் மாவட்டத்தில் புதுசாக அமைக்கப்பட உள்ள சுங்கச்சாவடியை பொதுமக்களை அடித்து நொறுக்கின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. அது எப்படி அது மக்களுடைய கோபத்திற்கு அந்த சுங்கச்சாவடி அமைக்கிறவங்க ஆளாயிட்டாங்க. மக்கள் குதித்து எழுந்தாங்கன்னா எதையும் செய்வார்கள். இதெல்லாம் சொல்லி நோட்டீஸ் போட்டுட்டு தீர்மானம் போட்டுட்டு இதெல்லாம் யாரும் செய்யலை. அவங்க தன்னெழுச்சியாக அவங்க செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. ஒரு காலத்தில் அப்படிலாம் நான் செய்தவன் தான். என்ன போராட்டமே என்னுடைய வாழ்க்கை. சுங்கச்சாவடி அமைக்கிற அளவுக்கு பணத்தை போட்டு அதை எடுத்துட்ட பிறகு அதை நிறுத்திடணும். இன்னொன்று அந்த சாலையை அவங்க பழுது பார்க்கறதில்ல. அதே ஒன்று மூலியமாக மழை பெஞ்சாலும் அதாவது கிழிஞ்ச துணியை தையல் போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஒட்டு போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர முழுமையாக. ராஜ்யசபா எம்பி காலியாவது அதுக்கு பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிறீங்க? அந்த யோசனை இப்போ தான் சொல்கிறேன், வைக்கலாம் போகிறது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. யாருக்கு சிபாரிசு பண்ணணும்? அது ரகசியமாக இருக்கிறத சொல்கிறேன். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். திமுக கிட்ட கேட்க மாட்டோம்.